இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் புதிய லெவலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய உழைப்பு நிறைய போடுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய உழைப்புனா என்ன, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பரண் அமைக்கிறீங்க, கீழே வந்துட்டு பில்லராக இருக்கும். அந்த பில்லருக்கு நீங்கள் தனியாக ஆல்ரெடி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு பழுப்பு, நம்மளுடைய பழுப்பு இருக்குதோ இல்லை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கல் இருக்குதோ அந்த மாதிரி பில்லரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு போயிட்டு மெனக்கெட்டு நீங்கள் ஒரு பில்லரை வந்துட்டு வாங்கிட்டு வந்து வைக்க முடியாது. நம்மளுடைய பொருள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணைகளை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும், பண்ணைகளுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்ல வரேன். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். இப்போ பண்ணை முறையில் ஆர்டர் பண்ணும்போது எப்படி லாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் பண்ணும்போது நம்மளுடைய உழைப்பு டைமிங் வந்துட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஆர்டர்களுக்கு கொடுக்கும்போது ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வரும். இந்த ரெண்டு மெத்தட், அதாவது தரைமுறை வளர்ப்பு முறையில் மேய்ச்சல் முறை வளர்ப்பு. ஆனால் கம்பேரிங் டு இந்த முறையில் பரண்மேல் வளர்ப்பு முறையில் எப்படி லாபம் வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அதில் ஒரு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, டைமிங் சேவ் ஆகுது இல்லையா, அந்த டைமிங்கை நீங்கள் வேற ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்